தாவேக்காவோட பேச்சாளரும் இதை ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. எக்ஸ்பிரஸ் மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு போயிட்டாங்க, அவங்களும் கூட ஸ்பை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. என்னன்னா நான் சொன்ன அந்த 3 மாத காலங்கள் நான் சஃபர் ஆக தொடங்கிய காலகட்டத்தில் நான் வீட்டில் வந்து அதை சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் டாமினேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னபோது அவங்க வந்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு, ஏன்னா நான் தவக்கால இணையறங்கும் போது அவங்க என்னை நிறுத்தலை. அரசியல் பயணத்தை முடிக்கிற ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா எனக்காக பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல அவள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறா அப்படிங்கும் போது நம்ம அரசியல் இல்லைனா கூட பரவாயில்ல, அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கழகத்துலேருந்து வெளியில வந்து தாவேக்கால இணையாம எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என் கூட என் தாயாரா வந்துட்டு இருந்தாங்களே தவிர தாவேக்கா உறுப்பினரா வந்துட்டு எப்படிங்க தாவேக்கால அம்மா வந்து இவங்களை விட வேகமா வந்தாங்க, எக்ஸ்பிரஸ் வேகத்துல திரும்ப போயிட்டாங்க. நான் திருப்பி வந்துட்டு யார் சொன்னாங்களோ அவங்களுக்கே கேட்குறேன், எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வந்தவருக்கே திருப்பி கேட்குறேன். அவங்கக்கிட்ட அஃப்கோர்ஸ் டேட்டா பேஸ் இருக்கும். ஏன்னா ஆதார் கார்டு வச்சு வந்துட்டு யார் வேணால் உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கிறது அவங்க கட்சியோட ஒரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக டேட்டா பேஸில் எங்கள் அம்மா உறுப்பினராக இருந்தால் உறுப்பினர்கள் வந்திருக்கணும்ல. இல்லாட்டி மாவட்ட தலைவரை பார்த்து இணைஞ்சிருந்தா மாவட்ட செயலாளரோட ஃபோட்டோஸ் கிளிக் ஆகிருக்கணும். ஏன்னா நான் ப்ராப்பராக மாவட்ட செயலாளரை பார்த்து இணைஞ்சேன். அதே மாதிரி நான் மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தேன், என்னோடது டேட்டா பேஸ் இருக்கும். எங்கள் அம்மாவோடது டேட்டா பேஸில் அவங்கக்கிட்ட இருக்கும். கழகத்துலேருந்து எடுத்து வெளியில் காட்ட சொல்லுவேன், இவங்க உறுப்பினர் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுவேன். நான் அடித்து சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு மெம்பர்ஷிப் கார்டுங்கிறது இல்லை, அவங்க ஒஃபிஷியலாக ஜாயினும் பண்ணலை. ஃபார்மலாக மாவட்ட செயலாளரை பார்த்தும் ஜாயின் பண்ண கிடையாது, பொதுச் செயலாளரும் எந்தவித நிர்வாகிகளை பார்த்தும் ஜாயின் பண்ண கிடையாது. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.